வணக்கம் அண்ட் வெல்கம் டு செலிட்ரஸ் லைஃப் ஸ்டைல் அண்ட் லைஃப் ஸ்டைல்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கிறீங்க. நீங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன். இன்றைக்கி கார்த்திகை தீபம் 2024 vlog தான் பார்க்க போகிறீங்க. எ டே இன் மை லைஃப். அன்றைக்கி சிம்பிளாக வெஜிடேரியன் தான் சமைச்சேன் அப்படின்றதுனால கார்டனிங் வேலை கொஞ்சம் பார்க்கலாம், ரொம்ப நாள் பெண்டிங் வச்சுருந்த வேலையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி கொஞ்சம் ஒர்க் பண்ணேன். மணி பிளான்ட் வந்து நிறையா வளர்ந்துருச்சுங்க, நல்லா வளர்ந்துருச்சு. ஆக்சுவலாக மணி பிளான்ட் இந்த மாதிரி கீழே வரப்போ பக்கத்தில் தொட்டி இருந்தது அப்படின்னா நீங்கள் கட் பண்ணிடுங்க. இல்லைனா என்ன ஆகும்னா அந்த தொட்டிக்குள்ளே இருக்கிற மண் இருக்கு இல்லையா, அதில் இந்த மேலேருந்து வளர்ந்துருக்கிற மணி பிளான்ட்டும் உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் அது தனியாக வளரும். அது ஓகேனா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை உங்களுக்கு லென்த்தியாக வேணும் அப்படின்னா அதை கட் பண்ணி கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிடுங்க. ஸோ அன்றைக்கி என்ன வேலை இருந்தது அப்படின்னா, ரொம்ப நாளாக நான் பாத்ரூமில் இருக்கிற பிளான்ட்ஸ் மாற்றணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ நீளமாக வளர்ந்துருக்கிற இந்த மணி பிளான்ட்ஸ்லாம் கட் பண்ணி புதுசாக வேறு சில பாட்டில்ஸில் ஃபில் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற வேலையை அன்றைக்கி முடிக்கலான்னு நான் நினச்சேன். ஸோ இந்த மாதிரி எல்லோவாக பழுத்திருக்கோம்ல, அந்த மாதிரியான லீவ்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி புதுசாக சில பாட்டில்ஸில் வாட்டர்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அந்த மணி பிளான்ட் நட்டு வச்சிடலாம் அப்படின்னுங்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலாக இதுக்கு நீங்கள் புதுசாலாம் பாட்டில்ஸ் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம பாடி வாஷ் யூஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கும்ல அந்த பாட்டில்ஸ் நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த வாட்டரில் எப்போவுமே மணி பிளான்ட்ஸ் வைக்கிறப்ப நீங்கள் ஆரோ வாட்டர், நம்ம குடிக்கிறதுக்கு என்ன தண்ணி யூஸ் பண்ணுவோமோ அந்த தண்ணியை ஃபில் பண்ணுங்கள். மண்ணில் இருக்கிறப்ப நீங்கள் ஓகே நார்மல் வாட்டர் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் பாட்டில்ஸில் தண்ணி மட்டும் ஊற்றி நீங்கள் பிளான்ட்ஸ் வைக்கிறப்ப கண்டிப்பாக அது சுத்தமான குடிக்கிற தண்ணியாக இருக்கணும், இல்லைன்னா மினரல் வாட்டராக இருக்கணும். பாட்டில்ஸ்க்கு கீழே எதுனா கிளாத் போட்டுக்கோங்க, ஏன்னா தண்ணி கொட்டும் இல்லை கீழே. அதுக்காக ஸ்டைல்ஸாக இருந்ததுன்னா, மார்பிளாக இருந்ததுன்னா குழந்தைங்களாம் வலிக்கிடுவாங்க. அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கிளாத் போட்டுட்டு வாட்டர் ஊற்றி ஃபில் பண்ணியிருந்ததுக்கப்புறமா செடி வைக்க வேண்டியதாக. அந்த ரூட்ஸ்லாம் கரெக்டாக தண்ணிக்குள்ளே போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பேருக்கு சரியாக வளர மாட்டேங்குது தண்ணியில் அப்படிம்பாங்க. நீங்கள் தண்ணியில் வச்சாலும் சரி எதுலனாலும் சரி கரெக்டாக அந்த ரூட்ஸ் பார்த்து நீங்கள் வச்சிங்கன்னா கரெக்டாக தான் வரும், நல்லா தான் வரும். அண்ட் இப்படி தாங்க இது பாத்ரூமில் ஃபுல்லாக அந்த இது இருக்கும்ல, விண்டோஸ்க்கு கீழே நான் இந்த மாதிரி வச்சுட்டேன். உங்களுக்கு வெளியில் இருந்து வர டஸ்ட்டெல்லாம் அந்த லீஃபில் பட்டுச்சு அப்படின்னா ஒன்றும் இல்லை, நமக்கு அந்த கன் இருக்கும்ல, அது வாட்டர் கன் இருக்கும்ல, அதை வச்சுட்டு நீங்கள் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா அப்பப்போ நீட்டாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். எப்போவுமே வெண்டைக்காய் குழம்பு செஞ்சால் அது குழன்னு இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. ஒன்றும் இல்லை, நம்ம பொரியல் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. ஒரு கடாயில் மல்லித்தூள், மிளகாத்தூள், அப்புறமா குழம்பு பொடி, உப்பு இதெல்லாம் போட்டு நீங்கள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குழம்பா செஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அன்றைக்கி அப்பளம், வெண்டைக்காய் காரக்குழம்பு, அதுக்கப்புறமா பாசிப்பருப்பு பாயசம். பாசிப்பருப்பு நல்லா குழஞ்சி அது கீர் மாதிரி இருந்தது, சூப்பராக இருந்தது. அப்புறம் சாதம் இல்லை தான் அன்றைக்கி. ஸோ முடிச்சுட்டு குளிச்சுட்டு வாசலில் போய் கோலம் போடலாம் அப்படின்னு உட்காந்தா என்ன கோலம் போடுறதுனே தெரில. ஸோ வழக்கம் போல் ஒரு ரங்கோலியை போட்டாச்சு. 12th முடிக்கிற வரைக்கும் கோலம் நோட் புக் வச்சுட்டு இந்த தேர் கோலம் அப்படின்ற சுற்றி வரும்ல, அதுக்கு என்ன சொல்லுவாங்க, சிக்கல் கோலமாக, அந்த மாதிரி கம்பி அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதெல்லாம் நோட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி கார்த்திகை தீபம் அன்னைக்கு பெரிய கோலமாக போட்டு நிறைய விளக்கெல்லாம் வச்சு ஞாபகம் வருது. ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ அந்த கோலம்லாம் திரும்ப போட முடியுமா அப்படின்றது தெரியல, மறந்தே போச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நாங்கள் குடியிருந்தப்போ கேட்டில் இருந்து நேராக வாசல் படி இருக்கும். இந்த கோவிலெல்லாம் வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி அந்த படி ஃபுல்லாக 2 சைடும் எண்ணெய் ஊற்றி தீபம்லாம் வச்சுது. அதெல்லாம் ரொம்ப அழகான மெமரிஸ். எல்லாம் வச்சு முடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸோடு 3 ஸ்ட்ரீட்டும் ஒரு ரவுண்ட் அடிப்போம். யார் வீட்டில் எவ்வளோ பெரிய கோலம் போட்டிருக்கா, யார் அழகாக கோலம் போட்டிருக்கா அப்படின்றதுலாம். இந்த மாதிரிலாம் நீங்களும் பண்ணியிருக்கீங்களா? கோலம் போட்டு முடிச்சுட்டு பால்கனிக்கு ஒரு ரவுண்ட் அடிச்சு பார்த்தா அழகாக அந்தி மல்லிப்பூ பூத்துருந்ததுங்க. ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது, சிலுன்னு காற்று. சரி ஹார்லிக்ஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நெயில் பாலிஷ் கொஞ்சம் டச்சப் பண்ணிட்டேன்னா பட்டு சேரீ கட்ட போகிறோம்ல, அதனால் மேட்சிங்காக கொஞ்சம் டச்சப் பண்ணி சில்க் சாரீஸ் கலெக்ஷன், என்னோடய பட்டு சேலை கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு அமிச்சல அந்த வீடியோ பார்க்கலன்னா பாருங்கள். அதில் இருந்து ஒரு சாரீ எடுத்து கட்டிட்டு இப்போ விளக்கு வைக்க போகலாமா? ஆக்சுவலாக விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வீடியோ எடுக்கலையே அப்படின்ட்டு திரும்ப நான் வச்சிட்ருக்கேன். ஸோ இப்படி தாங்க போச்சு அன்றைக்கி கார்த்திகை தீபம் செலிப்ரேஷன். உங்கள் வீட்டில் எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணிங்க? அது மாதிரி இது நான் வேர் பண்ணியிருக்கிறது சாஃப்ட் சில்க் சாரீ. இதோட லிங்க் கொடுக்க முடியாது, இது ஷாப்பில் வாங்கினது. அண்ட் வேறு என்ன சொன்னால், நீங்கள் சில்க் சாரீஸ் கலெக்ஷன் பார்ட் 1 பார்க்கல அப்படின்னா
இந்த வீடியோ முடிஞ்சுன்னா கீழே லிங்க் கொடுக்குறேன், அதில் பாருங்கள். இதே காஸ்டியூமில் இன்னும் நிறைய ஷார்ட்ஸ் வரும். ஸ்டே டியூன் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வித்தியாசமான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் ஜாலியான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். கிட்ட சி அண்ட் டேக் கேர்.